ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு மை சேனல். இன்னைக்கு கிச்சன் கவுண்டர் டாப் கிளீனிங் ப்ராசஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். எந்த அளவு சின்னதுன்னா, ஒரு ஆள் 2 கையை லெஃப்ட் அண்ட் ரைட் விரித்து நின்னாங்கன்னா எந்த அளவு லென்த் இருக்குமோ அந்த அளவு தான் என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் இருக்கும். இதை நான் எந்த அளவு மெயின்டைன் பண்ணுறேன்னா, அதிகமாக எந்த பொருளையும் நான் வச்சுக்க மாட்டேன். அதிகமான பொருள் வைக்க இடமே அடைச்ச மாதிரி இருக்கும். எப்பவுமே கிச்சன் கவுண்டர் டாப் நம்ம எந்த அளவு நீட்டாக வச்சுக்கிறோமோ நம்ம கிச்சனுக்கே அது ஒரு லுக்கு கொடுக்கும். அதிகப்படியான பொருட்களை வைக்கிறதுனால நமக்கு வேலையும் அதிகமாக இருக்கும். எந்த அளவு நம்ம பொருட்களை கம்மியாக வச்சு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவு அழுக்கும் கம்மியாக சேரும், நமக்கு வேலை சுமையும் கம்மியாகும். என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் என்ன வச்சுருக்கேன்னா, கேஸ் ஸ்டவ் பக்கத்துலேயே ஒரு ட்ரே வச்சு அதில் இந்த உப்பு ஜாடிகள் இதெல்லாம் வச்சுருக்கேன். கல்லுப்பை ஒரு பெரிய ஜாரில் போட்டு வச்சு அது பக்கத்துலேயே தூளுப்பு, மஞ்சள், ஊறுகாய் இதையெல்லாம் ஒரு பீங்காய் ஜாரில் போட்டு வச்சுருப்பேன். அப்புறம் அது பக்கத்துலேயே நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய அந்த கட்டிங் பீலிங் ஐட்டம்ஸ் இது எல்லாம் ஒரு ஹோல்டரில் போட்டு வச்சுருக்கேன். இந்த கிச்சனில் எக்ஸாஸ்டிங் ஃபேன் கிடையாது. ஜன்னலும் அடுப்புக்கு நேர் ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இதனால எண்ணெய் கரை எல்லா பொருட்களிலும் அதிகமாக படிஞ்சிருக்கும். அடிக்கடி ஒரு ஈரத்துணியை கொண்டு கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரியான சின்ன சின்ன கிளீனிங் வேலை தான் கிச்சனையே அழகா காட்டும். மேக்சிமம் லேடிஸ்க்கு ஒர்க்கிங் ப்ராசஸ் கிச்சன்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. நம்ம காலையில எழுந்ததுமே ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு கிச்சனுக்குள்ள நுழையும் போது அந்த கிச்சன் எந்த அளவு நீட்டா இருக்கோ அந்த அளவு நம்ம மைண்ட் ஃப்ரீயா இருக்கும், ஸ்ட்ரெஸ்ஸா இருக்காது, அந்த டேவே சூப்பரா போகும். கிச்சனுக்குள்ள நுழையும் போதே அந்த கிச்சன்ல சிங்க்கு ஃபுல்லா பாத்திரம் ரொம்ப மெஸ்ஸியா இருந்ததுன்னா அந்த டே ஸ்டார்ட் ஆகும் போதே ஸ்ட்ரெஸ்ஸோட ஸ்டார்ட் ஆகும். இதையெல்லாம் அவாய்ட் பண்ணதான் முந்தின நாள் நைட்டே நல்லா கிளீன் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்த நாள் நல்லா ஃப்ரீயா ப்ரெசன்டபிளா அந்த கிச்சன்ல நம்ம வேலை பார்க்க முடியும். கிச்சன் கவுண்டர் டாப் மேல எந்த ஒரு பொருளையும் அப்படியே வைக்கிறதுக்கு பதில் ஒரு ஸ்டாண்ட் அல்லது ட்ரே யூஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி பாருங்க. எந்த ஒரு மெஸ்ஸியான ஒரு இதுவும் நடக்காது. குக்கிங்ல பார்த்தீங்கன்னா உப்பை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். உப்பில்லா பண்டம் குப்பையில அப்படின்னு சொல்ற மாதிரி எந்த ஒரு டிஷ்ஷஸும் உப்பு இல்லாம கம்ப்ளீட் ஆகாது. இப்படிப்பட்ட உப்பை நம்ம எடுக்கும் போதும் வைக்கும் போதும் சின்ன சின்ன துகள்கள் கீழே சேர்ந்தோம். இந்த மாதிரி ட்ரே வச்சு யூஸ் பண்ணீங்கன்னா அந்த துகள்கள் எல்லாம் அந்த ட்ரேவிலேயே நின்றும். கிளீன் பண்ணும்போது அந்த ஜாடிகளெல்லாம் எடுத்து வச்சுட்டு அந்த ட்ரேவை மட்டும் கிளீன் பண்ணிட்டா அந்த இடமே நீட் ஆயிரும். இல்லைன்னா அந்த கவுண்டர் டாப் ஃபுல்லாவே நம்ம கிளீன் பண்ணும்போது பரவும். இந்த ட்ரேக்கு பக்கத்துல 2 ஹோல்டர் வச்சிருக்கேன். ஒன்று ஸ்பூனு, ஃபோர்க்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு ஹோல்டரும், இன்னொன்னுல கத்தி, பீலர், சிசர், தேங்காய் உடைக்கக்கூடிய கருவி இது எல்லாம் இந்த ஹோல்டர்ல போட்டு வச்சிருக்கேன். இதுக்கு பக்கத்துலயே நான் ஆயில் பாட்டில்ஸை வச்சிருக்கேன். அதுவும் ஒரு சின்ன ட்ரே யூஸ் பண்ணி வச்சிருக்கேன். நம்ம ஸ்வீட்டு வாங்கும்போது கிடைக்கக்கூடிய அந்த ட்ரே இருக்கும் இல்லைங்களா, அதை வச்சுதான் நான் இந்த ஆயில் பாட்டில்ஸை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஒரு பாட்டில்லையும் கடலெண்ணெய் ஒரு பாட்டில்லையும் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் பாட்டில்ஸை நான் பக்கமாக தான் வாஷ் பண்ணி வச்சேன். அதனால இன்னைக்கு ஒரு ஈரத்துணி போட்டு மேலே மட்டும் தொடச்சி வச்சுட்டேன். ஆயிலை நான் இந்த மாதிரி பாட்டில்ஸை வாங்குறதுனால நான் அப்படியே ரீஃபில் பண்ணிக்கிறேன். புனலோ வேற எந்த பொருளோ ரீஃபில் பண்ண தேவைப்படுறதில்ல. ஸ்டார்டிங்ல இந்த கண்ணாடி பாட்டில்ஸை ஹேண்டில் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதுக்கப்புறம் போக போக பழகிடுச்சு. இதை மெயின்டைன் பண்றதும் கொஞ்சம் சிரமம்தான். இருந்தாலும்
பார்க்கறதுக்கு வந்து நல்லா இருக்கும். நம்ம ஹேண்டில் பண்றதுக்கும் வந்து பழகிட்டோம்னா, இத விட்டா நமக்கு வேற எதுவுமே யூஸ் பண்ண நமக்கு தோணாது. கிச்சனுக்கும் நல்ல லுக்க குடுக்கும். நல்லெண்ணெய், கடலெண்ணெய் இதுதான் மேக்ஸிமம் நான் சமையல்ல யூஸ் பண்ணுவேன். தேங்காய் எண்ணெய் ஏதோ ஒரு டிஷ்ஷுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணுவேன். அதனால இந்த 2 எண்ணெய்கள மட்டும் நான் ஸ்டோர் பண்ணி, நான் அடுப்பு பக்கத்திலேயே எப்பவுமே வச்சுக்குவேன். கேஸ் ஸ்டவ்வ பார்த்தீங்கன்னா, சமையல் முடிச்ச கையோடவே நான் வந்து தொடச்சிருவேன். டெய்லியும் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி கிச்சன வந்து ஒரு டைம் பார்ப்பேன். கிச்சன் கிளீனா இருந்தா மட்டுமே நான் வந்து அடுத்த வேலைய பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா, ஃபர்ஸ்ட்டு நான் கிச்சன கிளீன் பண்ணிட்டு தான் நான் அடுத்த வேலையவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவேன். மேக்ஸிமம் எல்லாரும் அந்த மேல இருக்கக்கூடிய பகுதிய மட்டும் தான் கிளீன் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. ஆனா, கரை பார்த்தீங்கன்னா, இந்த சைடுல, அடியில அங்கெல்லாம் நெறைய சேர்ந்திருக்கும். ஒரு நாள் நம்ம அதுக்குன்னு மெனக்கெட்டு வாஷ் பண்ணணும். என் பொண்ணு இந்த வாட்டர் பாட்டில்ல பிஸ்கெட் எல்லாம் போட்டு விளையாண்டு, இத ஒரு வழி பண்ணி வச்சுட்டா. இதையும் நான் வந்து கையோட கிளீன் பண்ணி வச்சுருவேன். சமைக்கும்போது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சாமான்கள கையோட கழுவி வச்சுட்டோம்னா, அதுக்குன்னு நின்னு நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. எடுத்துக்காட்டு, இந்த சாம்பார்ல பருப்பு கடையும்போது அந்த மத்த கையோட வாஷ் பண்ணி நம்ம எடுத்து வச்சிடலாம். ஆ நம்ம மிக்ஸி யூஸ் பண்ணதுக்கப்புறம், அந்த ஜார்ல இருக்கக்கூடிய மசாலாவ வந்து குக்கிங்ல சேர்த்துட்டு, அந்த ஜார கையோட வாஷ் பண்ணி வச்சிரலாம். இது மாதிரியான சின்ன சின்ன வேலைகள் தான் நமக்கு அதிகப்படியான டைம சேவ் பண்ணி குடுக்கும். கிச்சன்ல அதிகமா எரிச்சல் குடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிங்க் ஏரியா தான். சிங்க் நிறைய இந்த அழுக்கு பாத்திரத்த பார்த்தோம்னா போதும், டென்ஷன் எங்கேருந்து தான் வருமோ! அதையெல்லாம் அவாய்ட் பண்ண தான் கையோட நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள்ல வாஷ் பண்ணி நம்ம வச்சுரணும். அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம ஸ்கிப் பண்ணக்கூடிய அந்த விஷயம் தான், இந்த சிங்க் ஃபுல்லா பாத்திரம் சேரக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துது. தண்ணிய எந்த அளவு நம்ம செலவு பண்றோமோ, அந்த அளவு நம்மகிட்ட இருக்கக்கூடிய பணமும் செலவாகும் அப்படின்னு எங்க வீட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட தண்ணிய நம்ம சிக்கனமா செலவு பண்றதுனால, நம்ம வீட்டுக்கும் நல்லது, நம்ம நாட்டுக்கும் நல்லது. பாத்திரமெல்லாம் கழுவி முடிச்சதுக்கப்புறம், கையோடவே அந்த சிங்க் ஏரியாவையும் நல்லா ஸ்க்ரப் போட்டு தேய்ச்சு கழுவிட்டீங்கன்னா, அந்த இடமே நீட் ஆயிரும். சிங்க் ஏரியால நான் என்ன வச்சிருப்பேன்னா, அந்த வெசல்ஸ கிளீன் பண்ணக்கூடிய சோப்பு, ஸ்க்ரப்பர், ஒரு புது டூத் பிரஷ். அது யாரும் யூஸ் பண்ணியிருக்க கூடாது. அப்படிப்பட்ட ஒரு டூத் பிரஷ்ஷ வச்சிருப்பேன். பிரஷ் எதுக்குன்னா, நம்ம பாத்திரம் கழுவும்போது சின்ன சின்ன இடுக்கு பகுதியிலலாம் நம்ம ஸ்க்ரப்பர் வந்து போகாது. அத வாஷ் பண்றதுக்கு தான் அத வச்சிருப்பேன். பாத்திரத்துல இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வடிஞ்சதுக்கப்புறம், அந்தந்த இடத்துல நான் வந்து செட் பண்ணி வச்சுருவேன். இதனால கிச்சன் பார்க்க நீட்டா இருக்கும். ஃபைனலி என்னுடைய கிச்சன் கவுண்டர் டாப் லுக் இப்படிதான் இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணிடுங்க.